விழுப்புரம் மாவட்டத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் சமாதானம் பேச இளைஞரை அழைத்துச் சென்று இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் இருக்கிறார். ராஜசேகர் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 8ஆம் தேதி கோட்டக்குப்பம் அருகே கீழ்புத்துப்பட்டு பகுதியில் கடற்கரை ஓரம் ஒரு வாலிபருடைய சடலம் கரை ஒதுங்கியது. அது குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த சடலம் யார் என்பது பற்றி விசாரிச்சு வந்த நிலையில அந்த கரை ஒதுங்கிய சடலம் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த மரக்கையார் தெரு வசிக்கும் சிவா என்பது தெரிய வந்தது. மேலும் தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தி வரும்போது சிவாவிற்கும் அதே பகுதியை சேர்ந்த சிறுமி ஒருத்தருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது. அப்பொழுது நடைபெற்ற அந்த சிறுமியினுடைய உறவினரும் சிவாவிற்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிய வருது. இது குறித்து முன்விரோதம் காரணமாக அப்பொழுது சிவாவுக்கும் அவருடைய சிறுமியின் அண்ணனுக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்விரோதம் அப்பொழுது இப்போ இருந்துட்டே இருந்திருக்குது. இதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சிறுமியுடைய அண்ணன் தன்னோட நண்பர்கள் உதவியுடன் சிவாவை தீர்த்து கட்ட பிளான் செய்தாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவா கடந்த 6ஆம் தேதி அன்று அவரை அழைத்து மது கொடுத்து அவரிடம் அவர் வைத்திருந்த மறைத்து வந்த கத்தி குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சடலத்தை கடற்கரையோரம் வீசி விட்டு சென்றாங்க. இந்த நிலையில போலீசார் விசாரிச்சதுல 16 வயசுக்கு பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறி இதனால இந்த கொலை நடைபெற்றது அந்த கைதான 20 நாள் தோறும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க.